அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி போடியம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதனால இந்த நோட்டு மைக் இல்லாதது பிரச்சனையே கிடையாது. நான் இங்கேருந்து பேசினா தேர்ட் ஃப்ளோர்ல பேசினா கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கேட்கும். அந்த மாதிரி ஒரு குரல் வந்து ஆண்டவன் சின்ன வயசுல கொடுத்துட்டாரு. அதனால மைக் இல்லாதது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்க வாசக சாலையோட ஒரு நிகழ்வுல கரெக்டே எல்லாம் பேசியிருக்கோம். சோ வந்து போடியம் இல்லாததோ மைக் இல்லாததோ பெரிய விஷயமே கிடையாது. நேயத்தே நின்ற இந்த டைட்டில் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் எனக்கும் திருவாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா லைன்ஸுமே திருவாசகம்ல அந்த லைன்ல இருந்து எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் அதுல வரும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நேயத்தே நின்ற அப்படின்னா நேயம், நேசம், அன்பு, இதுலதான் இந்த நின்ற அங்க இருந்து எங்க தொடங்கி எங்க முடிக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருந்தது. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறது எனக்கு இல்லாதது என்னன்னா, அவர் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு சுத்தமா தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஓகே சிரிச்சுட்டு திரும்பிட்டேன். மூணாவது தடவை தான் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்ப இதுதான் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவருக்கே கொஞ்சம் அது வந்து சரி ஓகே இப்ப எதை நீ கண்டுபிடிச்சிட்டேமா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாரு. இந்த கவிதை தொகுப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அருண் என்கிட்ட கேட்கும்போது நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து இவர முகமாவோ புத்தகமாவோ எதுவுமே தெரியாது. ஆனா இவரோட கோட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்ல நிறைய படிச்சிருக்கேன். இணையத்துல நல்ல வைரல். ஏன்னா ரொம்ப இயல்பான வரிகள். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். வரிகள் ரொம்ப இயல்பா இருக்கும். படிச்ச உடனே நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவரோட வரிகளோட. அதனால எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். திருப்பியும் போடியம்ன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வைரமுத்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் வந்து அதுல வந்து அப்படியே ஆப்போசிட். எழுதவோ படிக்கவோ தெரியாத காதலை பற்றியும் நேசத்தை பற்றியும் எத்தனை கவிதைகள் எழுதியிருக்காரு. செல்ஃப்லெஸ் லவ். காதலுக்கு இவர் எழுதுறாருன்னு தெரியவே தெரியாது. ஆனா நான் எழுதிட்டே தான் இருப்பேன். யாரை பத்தியும் யோசிக்காம நான் எழுதிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சிலருக்கு முகவரிகள் வந்து தேவையில்லை. இவர் பெயர் யாத்திரை அப்படிங்கிற அந்த பெயர் தான் முகவரி. யாராவது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க போயிட்டு உங்க பேர் கார்த்திக் அப்படி சொன்னா தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் யாத்ரி அப்படிங்கிற பேரை எங்கேயாவது படிச்சிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா எல்லாருமே இப்ப ஸ்க்ரால் பண்ணிட்டே தான் இருக்கும் போன்ல. சோ அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு லைன் அவங்கள பாதிச்சிருக்கும் உங்களோட கவிதை. அந்த மாதிரி ஒரு கவிதை இருக்கிற புத்தகம். இதுல வந்து என்னோட அனுபவங்கள் தாண்டி இந்த அறிமுக உரையினோட இந்த புக்கை படிச்சு நிறைய கவிதைகள் கொஞ்சம் குட்டி குட்டியா எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை பத்தி சொல்லிட்டு அந்த கவிதையை சொல்லிட்டு அதுல வந்து எனக்கு என்ன தோணுது அப்படிங்கறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கவிதை இல்ல, நான் எழுதுனது. காதலின் நிகழ்வுகள் எல்லாம் இவர் பார்வையில் பட்டு மூளையின் வழியே வெளிப்படும் போது புத்தம் புதிராகவும் தெரிகிறது. நிறைய பேர் வந்து இவர் பாக்குற பார்வையில அந்த விஷயத்த நடந்ததை பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாமே புதுசா இருக்கு, ஒரு அதிசயமா இருக்கு. எப்படி இப்படி யோசிச்சாரு இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி குட்டி குட்டி கவிதைகள் இதுல இருக்கு. எனக்காகவே எடுக்கப்பட்ட சுயமியல் மட்டும் உன் கண்கள் வேறு மாதிரி சிரித்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு முதல் பக்கத்திலே வர ஒரு கவிதை. இது எப்படின்னா, ஒரு ஆண் எழுதியிருந்ததுனால இது ஒரு பெண்ணுக்காக அப்படின்னு யோசிச்சாலும் இந்த கவிதையை படிக்கும் போது எல்லா பெண்ணுக்கும் தெரியும். ஏன்னா வந்து நமக்கானவங்க அந்த செல்ஃபி எடுக்கிறாங்க, இல்ல நமக்கு பின்னாடி அவங்க இருக்கிறாங்க, இல்ல வந்து இந்த செல்ஃபி அவங்க வச்சுக்க போறாங்க அப்படின்னா அந்த கண்ணு கண்டிப்பா வேற மாதிரி சிரிக்கும். அது யாராலுமே அந்த ஒரு நபரால கண்டிப்பா அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த கண்கள் வந்து சிரிக்கிற விதம் வந்து சின்னதா மாறுபட்டிருக்கும். அந்த பார்வை வந்து ரொம்ப ஆழமா இருக்கும், அர்த்தமாவும் இருக்கும். ஆனா அதுல அந்த சின்ன மாற்றம் வந்து அந்த ஒரு நபரால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அழகான கவிதை அது. உன்னோடான உரையாடல் என்ன செய்யும், சாதாரண ஒரு நாளினி தோரணம் கட்டி திருவிழா கோலமாகும். ஒரு சின்ன உரையாடல் தான். நமக்கு பிடிச்சவங்களோட இல்ல நம்ம மனசு ஒத்து போறவங்களோட சாதாரணமா பேசினாலே அந்த உரையாடல் வந்து நில்லாம நீண்டு கொண்டே போயிட்டே இருக்கும். பட் அதுவே நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா, அதாவது நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா அந்த உரையாடல் வந்து திருவிழா திருக்கள் மாதிரி இருக்கும். எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அவங்க வார்த்தைகள் அவங்க பேச்சு அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குழந்தை மாதிரி திருவிழா குடியில குழந்தை கூட்டிட்டு போனா ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட அந்த உரையாடல்கள். ஒரு மிடர் உற்சாகம், இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. ஒரு மிடர் உற்சாகம். சுருள் முடிகளில் நீ சுட சுட அவி பறக்கும் பெரிய தேநீர் கோப்பை அப்படின்ற ஒரு வச்சுட்டு அப்புறம் பேசுறாரு.
பேச பேச ஒருவரை ஒருவர் தீர்க்கமாக அறிந்து கொள்கிறோம். நீ சொல்லிய பதில்களை விடவும் பதில் சொல்லாமல் மௌனித்து கிடக்கும் கேள்விகளில் இருந்துதான் உன்னை கூடுதலாக கொஞ்சம் அறிந்து கொள்கிறேன். ஒரு உறவில் ஒருவரின் மௌனம் நமக்கு புரிந்து கொள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னா உறவுல எல்லாமே புரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் இருக்கும். ஆனா இதுவே முடிவுல கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்காரு. இல்ல எங்களுக்கு நாங்க பார்த்தே புரிஞ்சுப்போம் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்க நம்ப மாட்டோம். பார்த்தே புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு, நீங்க பேசுற உரையாடல்களை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு. பட் ஸ்டார்டிங்ல இந்த மௌனம் ரொம்ப முக்கியம். இந்த மௌனத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதேதான் லாஸ்ட்ல அட்டை பக்கத்துல எழுதியிருக்காரு. சில இடங்கள்ல வந்து என்னாச்சு உனக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த தருணம் இருக்குல்ல, அந்த தருணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் உண்மையான காதல். அதை வந்து நீங்க அப்படியே விட்டுருங்க, விட்டுருங்க, அது நடக்கும். எப்பவுமே ஒருத்தரால காதலிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எப்பவுமே ஒருத்தரால கவிதை சொல்லிட்டே இருக்க முடியாது, எப்பவுமே ஒருத்தரால வந்து அன்பை கொட்டிக்கிட்டே இருக்க முடியாது, எப்பவுமே ஒரு 2 பேர் காமத்திலே இருக்க முடியாது. எல்லாமே இருக்கும். சில நேரங்கள்ல வெறுப்பு மட்டும் இருக்கும், சில நேரங்கள்ல கோபம் மட்டும் இருக்கும். சோ இந்த இடத்துல என்னாச்சு கேட்காம அமைதியா இருந்தேன்னா லைஃப் நல்லா இருக்கும் மச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த 4 லைன் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான 4 லைன். சரி, ஏன்னா புக்கோட லாஸ்ட் பேஜ் நான் என்னோட பிடிஎஃப் லைஃப்ல இதுலதான் இருந்தது. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்ல போன வாரத்துல அதாவது கார்த்திகை தீபாவளிக்கு ஒரு ஈவெண்ட் நடந்தது. அங்க சொன்னதுல கண்டு வச்சுட்டாங்களோ தெரியல, காதலிச்சு அவரையும் நான் கலரப்பட்டேன். சார் இனிமேதான் எப்படி இருக்க போகுது, ட்ராஜடி இந்த ஒரு வாரம் ட்ராஜடி ஆகி இந்த 4 லைன் படிச்சுட்டு இருக்கு. ஓ கரெக்ட், நான் சும்மா போய் என்னாச்சு உனக்கு கேட்காம இருந்தாலே ஒரு வாரம் ஒழுங்கா முடியாம இருக்க வேணாம், எதுக்குடா நீ கேட்டு வச்ச அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா இது எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து சொல்ல முடியாது. பட் இது ஒரு அளவோட இருக்கணும் சார், இந்த கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறதும். ஏன்னா வந்து நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னாலும் அப்ப உனக்கு என் மேல அக்கறை எல்லாம் போயிடுச்சா, நான் எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுருதியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும். இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி தான். இது எப்படி எதுக்கு வந்து அப்படியா இல்ல அவர்கிட்ட சொல்றாரு, அவருக்கு தனி ஒரு டிக்ஷனரியே போட்டு எழுதிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் பேசுறதெல்லாம் அந்த மாதிரி பேசுறாரு, ஒண்ணும் பண்ண முடியல. ஒருவர் மீது நாம் வைக்கும் காதல் நாம் எதிலெல்லாம் சிறந்தவர்கள் என்று கர்வம் கொள்கிறோமோ அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பொடியாக்கி விடுகிறது. நம்ம இயல்புக்கு நிலைக்கு கொண்டு வருவது அதுதான். ஏன்னா வந்து நான் இதெல்லாம் பெஸ்ட் அதெல்லாம் பெஸ்ட்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அவகிட்ட நெருங்க அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல நீ ஒண்ணும் இல்ல அப்படின்னு போது நீயும் நான் ஒண்ணுமே இல்லை முன்னாடி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுறோம் அப்படின்றது காதல்ல மட்டும் தான் நடக்கும். ஆனா கணவன் மனைவி வேணுமே அது குறைச்சிருக்கு, அது கொஞ்சம் குறைஞ்சிடும். நீ என்ன சொல்றது, நான் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த மாற்றங்களும் இருக்கும் லைஃப். அதானே, உன் தேகத்தில் நான் அடையும் காமத்திற்கு பெயர் பிரார்த்தனை. இதை விட காமத்தை யாரு புனிதமா எழுதிட முடியும்? ரெக்கார்ட் பண்றாங்க சார். நீங்க இந்த லைனை படிச்ச உடனே நிறைய பேர். அனுதினமும் நிலை கண்ணாடியில் நீ உன்னை எத்தனை அழகாய் பார்க்கிறாயோ அதை விடவும் அழகாய் தெரிகிறாய் எனக்கு நீ. அதாவது இது வந்து லேடிஸ்க்கு இல்ல, எங்க அப்பாவே இப்படிதாங்க நின்று பாப்பாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, மாலை போட்டிருக்காரு இப்போ முகலாம் வந்து ரேஷஸ் வந்துருச்சு, எதனால அவருக்கு தெரியல, இவங்க கலாய்க்கிறாங்க. மாலை போட்டு இத்தனை தடவை கண்ணாடி பார்த்தா ஐயப்படிக்கே பிடிக்கல, அதான் முகத்துல ரேஷஸ் கொடுத்துட்டாரு. உனக்கு அந்த அளவுக்கு அழகா ரசிக்கிறாரா என்னன்னு தெரியாது. இப்படி 60 வயசு ஆயிடுச்சு அளவுக்கு இங்க நின்று பார்த்துப்பாரு அவரே. அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ரொம்ப அழகா இருக்கிறதா நம்மளே நினைச்சுக்கணும். அதை விடவும் எங்களுக்கு நீ அழகா தெரியற இல்ல, அதை விடவும் எங்களுக்கு நீ அழகா தெரியற, எப்ப பார்த்தாலும் அழகா தெரியற, எத்தனை முறை பார்த்தாலும் அழகா தெரியற. அதுதான் ஒருத்தங்க வந்து அன்பால நம்ம வந்து அவங்கள பிடிச்சிருச்சு, நம்ம கண்ணுக்கு அவங்க வந்து எந்த ஆங்கிலையும் தூங்கி எழுந்து கொட்டாயோட போது கூட அழகா தெரிவாங்க. அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள அன்பு இருந்தா மட்டும்தான் நிகழும். மனசுல இருக்க அன்போட நம்ம பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகா தெரிவாங்க. எப்பவுமே ஈஸியா நிற்க முடியல சார், எனக்கு வாயெல்லாம் டைப் அடிக்குது. இந்த கவிதை வந்து நான் யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கவிதையை யோசிச்சிருக்கேன். பட் எழுத்து வடிவமா ஆக்கினது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கவிதை. முத்தமிட்ட உதடுகளின் நீளத்தை துடைத்துக் கொள்ள எத்தனை பெரிய கைக்குட்டை நீ, நான் உன் தேகத்தில் வாய்தான் துடைக்கிறேன், நீ அதையும் முத்தத்தில் சேர்க்காதே. எவ்வளவு டெக்னிக்கலா கிஸ், எத்தனை தடவை வேணா கிஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது சொல்லி தராரு.
நன்றறிவேன் சகி எவரானும் எவராயினும் விலகி விலகி புள்ளியாய் மறைந்து போகும் காலம் வந்தே தீரும். நீ உடனிருக்கும் காலங்களில் உன்னை சங்கடங்களின்றி பார்த்து கொண்டேன் என்பதே என் நிம்மதி. அந்த நிம்மதி ஒன்று மட்டும் எனக்கு போதாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு உறவானாலும் ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் போக போக அப்படியே குறையும், அப்புறம் தேஞ்சே போயிடும். எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் இருக்குல்ல, அப்ப நான் உன்னை நல்லா பாத்துட்டேன்ல, அதுவே எனக்கு நிம்மதி. லைஃப் அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க யாரா இருந்தாலுமே அவங்க நம்ம கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்காங்களா, நீங்க ஹாப்பியா வச்சுக்கிறீங்களா, நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்களா, அவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அழகா முடிச்சிருக்காரு. சோ இந்த கவிதைகள் எல்லாமே வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, படிக்கணும்னு தோணுது. யூஸ்வலாவே பிடிஎஃப் அமிச்சா நான் அவர்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்ன பிடிஎஃப் கொஞ்சம் கஷ்டம் நான் படிக்கிறது அப்படின்னா, பட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிச்சுட்டே நானும் போயிட்டே இருக்கு. நானும் எழுதிட்டே இருக்கு. அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் வரும், இல்ல அதுவும் நாங்க இருந்து கண்ணை காட்டுவாரு, நம்ம இதுக்கு மேல எழுதக்கூடாது நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். பட் நல்ல ஒரு அர்த்தம், நல்ல ஒரு கவிதைகள், இனிமையான ஒரு மாலை பொழுது. நன்றி.